மோட்டோலேருந்து ரீசெண்டாக 10,000 ஒரு ரூபாய் கம்மியாக வந்து இந்த G35 வந்து ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து குயிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங் டேஸ் போயிட்டு இருக்கு. இந்த சேல் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ஒரு சில வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து அங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து Moto G35 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. எப்பவும் பார்க்குற மாதிரி அதே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் சீலை வந்து கட் பண்ணிடுறேன். சார் வேல்யூமே வந்து பாக்ஸ்க்கு வெளியிலேயே கொடுத்துட்டாங்க. ஹெட் வந்து 1.09 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி வந்து 1.10 வாட் பெர் கேஜி. ஸ்லைட்டாக வந்து 1 வாட்டை கிராஸ் பண்ணியிருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 4+128 GB மாடல் சிங்கிள் வேரியன்ட் தான். ஸோ இந்த வாட்டி வந்து நான் பிளாக் கலர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் சைடில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. டிசைனு என்ன கலர்ஸில் இருக்குது இதெல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஃபோன் இருக்குது. ஃபோன்லேயே வந்து பேக் கேஸ்மே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பேக் கேஸ்மே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. கம்பெனியோட அஃபிஷியல் கேஸ் அப்படின்றதுனால இந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்டோட பொசிஷனுமே வந்து ஈஸியாக இருக்குது. அண்ட் ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகலை. கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் பேக் தான், பட் ஒரு மேட் ஃபினிஷோட வருது. ஃபோனுக்கு பொறுமையாக வரலாம். பாக்ஸ் கண்டென்ட் முடிச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு குட்டி பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் வந்து ஒரு சிமெட்ரி பின், யூசர் மேனுவல் அண்ட் ரெகுலேட்டரி கைட். தென் பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் தராங்க. நல்ல விஷயம். 20 வாட் சார்ஜர், இது குட்டி சார்ஜர். அண்ட் ஒரு டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் இருக்குது. கேபிள் லென்த் வந்து 1 மீட்டர் இருக்குது. கேபிள் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. பிளாக் கலர் அப்படின்றதுனால நமக்கு ஈஸியாக வந்து அழுக்காகாது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு மேட் ஃபினிஷோட வருது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகாது. சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். கேமராவுக்கு பம்ப் இருக்குது. கொடுத்த கேஸே வந்து யூஸ் பண்ணுறேங்க. டேபிள் மேலே வைக்கும்போது வாபிள் ஆகும் கண்டிப்பாக. அண்ட் ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். ஃபோன் ஃப்ரண்ட் சைடில் சென்டர் கன்சோல் டிஸ்பிளே, அதுக்கு மேலே வந்து இயர்பீஸ் இருக்குது. டாப்பில் வந்து டால்பி அட்மாஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து செகண்டரி மைக்கு. ரைட் சைடு வந்து வால்யூம் பட்டன், அதுக்கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொசிஷனுமே வந்து ஈஸியாக இருக்குது ரீச் பண்ணுறதுக்கு. பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் வெண்ட்டு, டைப் C சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து நமக்கு டாப்பில் அந்த சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. ஸோ வந்து ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். மேலே அந்த ரப்பருமே இருக்குது. ஸோ தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு அந்த ரப்பர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபோனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். இனிஷியல் செட்டப் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ மோட்டோ அப்படின்ற மாதிரி கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக், அந்த வைப்ரேஷனுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். இனிஷியலாக வந்து ஒரு சில கூகுள் ஆப்ஸ் அண்ட் மோட்டோ ஆப்ஸுமே இருக்குது. கேண்டி கிரஷ் இருக்குது. கேண்டி கிரஷ் லவர்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து எங்கள் அம்மா ஃபோனில் தான் வந்து கேண்டி கிரஷ் விளையாடிட்டு இருக்கேன். ஃபிட்பிட் ஆப் இருக்குது. FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது. ஃபேமிலி ஸ்பேஸ் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபைல்ஸு, இந்த ஒரு சில ஆப்ஸ்லாமே இருக்குது. கூகுளோட ஆப்ஸு டிஃபால்ட்டாகவே வந்து கூகுளோட டயலரோடு தான் வருது. கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், பட் நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோவில் இருக்குது. 60-120 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ ப்ரொடெக்ஷன் மோடு, HDR to HDR வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் மோடு இதெல்லாமே இருக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரேம் பூஸ்ட் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம 2GB 4GB நம்ம மேனுவலாக செட் பண்ணுறது இல்லாமல் AI ஆட்டோ அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ AI என்ன பண்ணணும்னா ஃபோனோட மெமரிக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த விர்ச்சுவல் மெமரி வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும். கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிடலாம். டிஃபால்ட்டாகவே வந்து கொஞ்சம் கலர் என்ஹான்ஸ் பண்ணி தான் வந்து காட்டுது பாருங்கள். அவுட்புட்மே வந்து சேச்சுரேட்டடாக இருக்குது. ஸோ இந்த செடியை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். டீசெண்டான இமேஜஸ் வந்து கிடைக்குது. ஸோ மற்ற லொக்கேஷன்லேயுமே வந்து நான் சாம்பிள் எடுத்துகிட்டு சாம்பிள் எப்படி இருக்குன்ற வந்து காட்டுறேன். அண்ட் வீடியோ வந்து ரியரில் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கார்டு 4K வீடியோஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ 4K குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்ற வந்து நான் செக் பண்ணுறேன். மோர் ஆப்ஷனில் டைம் லேப்ஸு, நைட் விஷன் மோடெல்லாம் இருக்குது. ஸ்லோ மோஷன் இருக்குது. 120 FPS தான் இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் ஃபோட்டோஸ்மே வந்து ப்ரோ மோட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்காக செப்பரேட் ஒரு மோட் இருக்குது. போர்ட்ரேட் ஆப்ஷன்லாம் இருக்குது. சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்றது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ டிஸ்பிளே வந்து பெருசாக வந்து நம்ம காம்ப்ரமைஸ் கிடையாது. 6.7 இன்ச் டிஸ்பிளே. சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் 2 கையில் வச்சு கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபுல் HD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டோர் விசிபிலிட்டி பிரச்சனையே கிடையாது. அவுட்டோர்லேயுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பெருசாக வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. White 1L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் HD வீடியோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். Gorilla Glass 3 யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்மே வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. பட் அப்பப்போ UIயில் வந்து ஸ்டட்டஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா ஓவரால் இது வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இனிஷியலாக வந்து ஒரு சில ப்ளோட்வேர்லாம் இருக்குது. ஃபோன் செட்டப் பண்ணதுக்கப்புறமா இருக்காது. ஃபோன் நம்ம வைஃபைலாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அடிஷ்னல் கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
எல்டர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், 12 5G பேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இண்டோர் அவுட்டோர்லையுமே வந்து 5G டெஸ்ட்லாம் பண்ணியிருந்தோம். சிக்னல் ரிசப்ஷன் மாதிரி ஏரியாஸ்லையுமே வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. இண்டோர்லையுமே வந்து 5G ரிசப்ஷன் பெட்டராக இருக்குது. ஜியோ 5G வந்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஜியோ 5G தெரிஞ்சது தான். கால்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது 4Gக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிடும். அகைன் இன்டர்நெட்டுக்கு வந்து நமக்கு 5Gயில் ஒர்க் ஆகும். 5G ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்து நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்மே வந்து நல்ல லவுடாக இருக்குது. அதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. கேமரா செட்டப் ஓரளவுக்கு வந்து தரமான செட்டப்பாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கில் நமக்கு ரெட்மி A4 5G பார்த்துருந்தோம். அதில் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ 5 MP நமக்கு வந்து நார்மல் ஒரு நல்ல பிரைட் லைட்டில் எடுத்தாலுமே வந்து ஃபோட்டோஸ் பயங்கர நாய்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணாலே வந்து ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. ஓரளவுக்கு நல்ல செல்ஃபிஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியுது. ரியர் கேமரா ஃபோட்டோஸ்மே வந்து ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு கேமராவில் வந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. வீடியோவில் ஆட்டோ ஃபோக்கஸிங்லேயுமே வந்து பெருசாக இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணல. ஸோ வீடியோ சாம்பிள்ஸ்மே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பேட்டரி பேக்கப்மே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான சைடில் தான் இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 20 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. BGMI ஒய்ஃபைல ஒரு 50 minutes ப்ளே பண்ணதில் ஒரு 12% வந்து பேட்டரி ட்ராப் ஆகிருக்கு. மொபைல் டேட்டா அப்படின்றப்போ நமக்கு ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கேமர்ஸ்க்குமே வந்து ஓரளவுக்கு பேட்டரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக அந்த 1 day மார்க் வந்து நமக்கு ரீச் ஆகிடும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஃபுல் ஒர்க்கிங் டே வந்து பிரச்சனையே இல்லாமல் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது யூனிசாக் T760 யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து எஃபிஷியண்டான ப்ராசர் தான். எஸ், நார்மல் டெய்லி யூசேஜ் சஃபிஷியண்டாக இருக்கும். பட் ஃபோன் 4GB ரேமோட வருது. ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில். பட் டெய்லி யூசேஜ்க்கு வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ரெட்மி A4 5G விட ஸ்லைட் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. BGMI வந்து மேக்ஸிமம் 40 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் 30 FPSல கேம் பிளே வந்து ஓரளவு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஒரு 1 hour லாங் செஷனுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ப்ளே பண்ண முடியுது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு பெருசாக வந்து நமக்கு இஷ்யூஸ் இல்லை. ஓரளவு டீசெண்டான கேம் பிளே வந்து நம்மளால் பண்ண முடியுது. அண்ட் LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டின்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் பில்டு தான். சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். ஃபோன் வந்து கொஞ்சம் டாலாக இருக்குது. வெயிட்டுமே வந்து நல்லா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. பில்டுலேயுமே வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு நல்ல சாலிடான ஃபீல் வந்து கையில் பிடிக்கும் போது கிடைக்குது. ஃபோன் நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வீட்டில் எல்டர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட வந்து கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு கேஸ் போட்டாலுமே வந்து நமக்கு பெருசாக வந்து ஓவர் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆக போகிறதில்ல. அண்ட் பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 4G+ சப்போர்ட் இருக்குது. 2CA நான் செக் பண்ணதில் என்னோட லொக்கேஷனில் வந்து 2CA சப்போர்ட் வந்து காட்டுச்சு. இண்டோரில் மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணாலுமே வந்து ரொம்ப பெருசாக வந்து நமக்கு ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் இல்லை. ஒய்ஃபைல அந்த 1 hour கேம் பிளேலையுமே வந்து பெருசாக வந்து நான் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணல. 10,000 rupeesக்கு வந்து இது ஒரு பியூர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன் சொல்ல முடியாது. பட் சாஃப்ட்வேரில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே நல்லா இருக்குது. டெய்லி யூசேஜ்க்கு சாட்டிஸ்ஃபேக்டரின்னு சொல்ல முடியாது. அதோட ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. பேசிக்காக ஒரு பட்ஜெட் ஃபோனில் நம்ம என்னெல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதெல்லாமே வந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ஃபோன் இருக்குது. பட் மோட்டோ மினிமமே வந்து ஒரு 6GB RAM வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். மல்டி டாஸ்கிங் மாதிரி ஏரியாஸில் 4GB வந்து கொஞ்சம் கடியாக இருக்கும். லான்ச் பண்ணும்போதே வந்து ஒரு 6GB வேரியன்ட் மினிமமாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் 10,000 rupee ப்ரைஸ்க்கு வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் இல்லை. ஓவரால் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூமே வந்து மற்ற வீடியோஸ்லாம் கவர் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். குயிக்காக வந்து மற்ற ஏரியாஸுமே வந்து இதே வீடியோவில் கவர் பண்ணலான்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே வந்து Moto G35 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட்.